தொலைக்காட்சி மூலமாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில், அதாவது வாக்கு எண்ணும் மையங்களில், வாக்குச்சாவடிகளில், வாக்கு எண்ணும் மையங்கள் இடத்தில் ரிப்போர்ட்டர்கள், அதாவது செய்தியாளர்கள் அங்கங்கே குவிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக செய்திகளை உடனுக்குடன் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தற்போது வரையில் பாஜக, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்தவரையில் பாஜக முன்னிலை பெற்று உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக, அதாவது 22 தொகுதிக்கான இடைத்தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், அல்லது அதிமுக ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளுமா, அதிமுகவுக்கு தேவையான இடங்களை அது தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதிமுக ஆட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் அவர்களுக்கு தேவையான தொகுதியை விட அதிகபட்சமாக தொகுதியில் அவர்கள் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட புதிய கட்சியாக இந்த முறை இணைந்த மக்கள் நீதி மய்யம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாம் தமிழ் போன்ற கட்சிகள் எந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கியை பெறப்போகிறது, ஏதேனும் இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான பல்வேறு ஐயங்களை இந்த தேர்தல் ஏற்படுத்திய நிலையில் தற்போது திமுக அதிமுகவை தவிர்த்து மற்ற எந்த கட்சிகளும் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெறவில்லை. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் கட்சி முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிட்டது. இந்த தேர்தலில் கமலஹாசன் எந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கியை பெறப் போகின்றார், மக்கள் மத்தியில் அவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கின்றது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் இதன் மூலமாக இருக்கும் நிலையில் தற்போது மக்கள் நீதி மய்யம் பொறுத்தவரையில் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு இடத்திலும் முன்னிலை பெறவில்லை. தொடர்ச்சியாக நாம் தொடர் நேரலையாக தேர்தல் முடிவுகள் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் முடிவுகளை நாம் செய்தியாளர்கள் நமக்கு உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போதைய அண்மை தகவல் என்ன என்பது தொடர்பான செய்திகளை நமது செய்தியாளர் கண்ணன் இணைப்பிருக்கிறார், பேசலாம். கண்ணன், வணக்கம். தற்போது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வாக்குகள் எண்ணப்பட்டு ஒவ்வொரு சுற்றுகளாக முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் தற்போது அண்மை தகவல் என்ன, மீண்டும் ஒருமுறை மக்களுக்காக பதிவு பண்ணுங்க கண்ணன். 120 கோடி இந்திய மக்களை ஆளப்போகும் அடுத்த பிரதமர் யார் என்பதை முடிவு செய்யும் தேர்தல் முடிவுகள் தற்பொழுது பெருவாரியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதில் பாரதிய ஜனதா கட்சி 2வது முறையாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு தனி பெரும்பான்மையை 280 தொகுதிகளுக்கும் அதிகமான இடங்களில் அது பெற்றிருக்கிறது. தனி பெரும்பான்மையை பெறுவதற்கு 272 தொகுதிகள் தேவை என்ற சூழ்நிலையில் 280ஐ தாண்டியுள்ள சூழ்நிலையில் பிரதமராக நரேந்திர மோடி 2வது முறையாக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இன்று மாலை 5 மணிக்கு தீன் தயாள் உபாத்யாயா மார்க்கிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை வருகிறார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதே போல தமிழகத்தில் ஒரு வித்தியாசமான அரசியல் சூழ்நிலை காணப்படுகிறது. இங்கு திமுகவும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது, அதிமுகவினரும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிமுகவினர் மக்களவைத் தேர்தலில் ஒரு படுதோல்வியை சந்தித்தாலும் அவர்கள் சட்டமன்றத்தில் அந்த இடைத்தேர்தலில் ஒரு 10 தொகுதிகள் முதல் 7லிருந்து 10 தொகுதிகள் வரை அவர்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருப்பதால் ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால் அதிமுக அலுவலகத்திலும் அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுக கிட்டத்தட்ட அது 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதால் மக்களவைத் தொகுதிகளில் திமுக அந்த வாக்கு கணிப்பு கருத்து கணிப்புகளில் வந்த முடிவுகளின்படி கிளீன் ஸ்வீப் என்று 37 தொகுதியில் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை தருமபுரி தொகுதியில் மட்டும்தான் அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. மற்றொரு தொகுதியாக தேனி தொகுதியில் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன. இதனால் அதிமுக மக்களவைத் தொகுதியில் ஒரு முழு தோல்வி அடைந்திருந்தாலும் அந்த 22 தொகுதி இடைத்தேர்தலில் அமமுகவால் ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்திவிடுமா, அந்த ஆட்சி தொடருமா அல்லது ஆட்சி நீடிக்குமா என்ற சந்தேகம் எழுந்த சூழ்நிலையில் அவர்கள் மிகவும் கலக்கத்துடன் சந்தித்த அந்த 22 தொகுதி இடைத்தேர்தலில் அவர்களுக்கு ஓரளவு திருப்தி ஏற்படுத்தும் வகையில் இந்த தேர்தலில் ஒரு 7 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுவதால் அவர்கள் இந்த ஆட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்ற சூழ்நிலை தான் தற்போது நிலவுகிறது. தற்பொழுது நிலவரப்படி 22 தொகுதிகளில் 13 முதல் 15 தொகுதிகளில் திமுக முன்னிலையிலும் 7 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றியை பெற்றிருந்தாலும் தற்பொழுது இந்த 3 தொகுதிகள், அதாவது ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்தி பேசும் மக்கள் பெரும்பான்மையாக உள்ள மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், குஜராத் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இடங்களையும் கைப்பற்றி பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு மிக முக்கியமான முன்னிலையை வைக்கிறது. மற்றொன்று, டெல்லியில்
எந்த கட்சி அனைத்து தொகுதிகளையும் அனைத்து மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றுகிறதோ அந்த கட்சி தான் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்ற கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் 7 தொகுதிகளையும் கைப்பற்றி இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது முறையாக மத்தியில் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது நிலவுகிறது. இதனால் இரண்டாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராகக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது நிலவுகிறது. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியை தடுக்கும் வகையில் அங்கு கடந்த முறை 80 தொகுதிகளில் 72 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் அப்னா தளமும் சேர்ந்து 73 இடங்களை கைப்பற்றியிருந்தது. அந்த வெற்றியை தடுப்பதற்காக அங்கே மகா கண்பந்த் என்று சமாஜ்வாடி கட்சியும் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியும் இணைந்து கூட்டணி அமைத்து அந்த வெற்றிக்கு தடை போடும் முயற்சியில் ஈடுபட்டன. ஆனால் அந்த வெற்றிக்கு அணை போடும் முயற்சியில் ஓரளவு தான் வெற்றி பெற முடிந்தது. 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. சமாஜ்வாடி கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அடங்கிய அந்த மகா கண்பந்த் கூட்டணி 30 இடங்களுக்குள் சுருங்கி போயிருக்கிறது. இதே போல தென் மாநிலங்களை பொறுத்தவரை ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் கர்நாடகாவில் ஓரளவு பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியை தடுக்கும் முயற்சியில் குமாரசாமி கட்சியின் மதசார்பற்ற ஜனதாதளமும் காங்கிரஸ் கட்சியும் ஓரளவு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியின் அளவை குறைத்திருக்கின்றன. ஆனால் மேற்கு வங்காளத்திலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியை அவர்கள் 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஒரு பெருவாரியான வெற்றியை பெற முடியாத அளவில் மம்தா பானர்ஜியின் கட்சி அங்கு தடுத்து நிறுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அங்கு 2 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. சத்யம் அகாடமி வழங்கும் 100% வேலை வாய்ப்புடன் கூடிய 1 வருட பட்டய படிப்பு டிப்ளமோ இன் மீடியா ஆர்ட்ஸ். தொடர்புக்கு 9500-005125 மற்றும் 9500-013333. மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக ஹாஸ்டல் வசதி ஏற்படுத்தி தரப்படும்.